மணப்பாறை சிபிஎஸ்இ பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி நள்ளிரவு வரை பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்ட மணப்பாறையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வரும் சிறுமியே பாதிக்கப்பட்டவர். பள்ளிக்கு வழக்கம் போல் மாணவி சென்ற நிலையில் மதிய நேரத்தில் வகுப்பறையில் இருந்துள்ளார். அப்போது மாணவியிடம் பள்ளியின் அறங்காவலரும் தாளாளர் சுதாவின் கணவருமான 54 வயது வசந்தகுமார் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மாலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவி நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியுள்ளார். அதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாரை சுற்றி வளைத்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். வசந்தகுமாரை மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனாலும் பொதுமக்கள் ஆத்திரம் தணியவில்லை. பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் அதே கல்வி நிறுவனத்தின் மற்றொரு அங்கமான மெட்ரிகுலேஷன் பள்ளி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆத்திரத்தில் சிலர் பள்ளிக்குள் புகுந்து அலுவலக அறையின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். மேலும் அங்கிருந்த காரின் கண்ணாடியையும் உடைத்து நொறுக்கியதோடு காரை கவிழ்த்தனர். இச்சம்பவத்தை அடுத்து அங்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் துணை போனவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பள்ளியின் தாளாளர், நிர்வாகிகள், முதல்வர் உள்ளிட்ட அனைத்து நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அது தொடர்பாக நொச்சிமேடு என்ற இடத்தில் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து நள்ளிரவில் மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சர்ச்சைக்குரிய பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். பர்மனண்டா மூடணும் சார். அதே நேரத்தில் காவல்துறைக்கு ஒரு எல்லா ஸ்கூல்லையுமே லேடிஸ் படிக்கிற ஸ்கூலில் பூரா 2 காவல் லேடி காவலாக பாதுகாப்புக்கு இருக்கணும். அவங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். இந்த சம்பவத்தில் பள்ளியின் அறங்காவலர் வசந்தகுமார் மற்றும் நிர்வாகிகளான மாராட்சி, இளஞ்செழியன், சுதா ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமியை தேடி வருவதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் தெரிவித்தார். மாணவி துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் நடைபெற்ற பள்ளியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். மணப்பாறை உட்கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பெண் குழந்தைக்கு எதிரான ஒரு பாலியல் துன்புறுத்தல்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே நம்ம துரிதமாக செயல்பட்டு அவங்க பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே இருக்கக்கூடிய முக்கியமான குற்றவாளிகள் சொல்லியிருக்கக்கூடியவர்களில் 5 நபர்களில் 4 பேரை கைது பண்ணிட்டோம். 5வது நபரை இப்போ கைது பண்ணிடுவோம். வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. விசாரணை மேற்கொள்ளப்படும். இன்னும் வேறு ஏதாவது குற்றவாளிகள் அவர்களும் சேர்க்கப்படுவார்கள். வழக்கின் புல விசாரணைக்கு தேவையான அனைத்து விதமான தடயங்களையும் ஆதாரங்களையும் காவல்துறை சேகரித்து கொண்டிருக்கிறது. பெண் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மணப்பாறை அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர்களுக்கும் எல்லா தகவலையும் சொல்லியிருக்கோம். அவங்களும் எஃப்ஐஆர் காப்பிக்காக வெயிட் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் காப்பி அவங்க கையில் கொடுத்துருவோம். யார் யாரை கைது பண்ணியிருக்கோம், என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம்.
அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் வந்து வழக்குக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. வழக்கு வந்து சரியான வகையில் புலன் விசாரணை செய்யப்பட்டு சரியான ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். கைதான 4 மற்றும் தலைமறைவாக உள்ள தலைமை ஆசிரியை ஆகிய 5 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளியில் 4ஆம் வகுப்பு சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மேற்கொண்ட போராட்டத்தால் நேற்று மாலை முதல் நள்ளிரவு வரை மணப்பாறை பகுதி போர்க்களமாக காணப்பட்டது. கடந்த ஒரு வாரமாகவே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர்கள் அடுத்தடுத்து கைதாகும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. கிருஷ்ணகிரி அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 7 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.